லைஃப்ல நீ ஒரு விஷயத்தை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணா ஐஃபோனை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணு. சார் நல்லாவே இல்லை. லவ் பண்ண அளவுக்கு இல்லை தல. வேற ஒருத்தவங்க கூட்டு போயிடுவானா என்ன இது கதையாவே. ஆஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப லேகாக இருந்த மாதிரி இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம் சாய் அபியங்கர். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் அஸ்மின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் சொல்லுங்க. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் எல்லாருமே இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ டியூட் அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்குது. அட் த சேம் டைம் எந்த அளவுக்கு அந்த படம் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வருதோ அதே அளவுக்கு நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்குது. சார் நல்லாவே இல்லை. லவ் பண்ண அளவுக்கு இல்லை தல. வேற ஒருத்தவங்க கூட்டு போயிடுவானா என்ன இது கதையாவே. ஆஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப லேகாக இருந்த மாதிரி இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம் சாய் அபியங்கர். நெகட்டிவ் சைடு வந்துட்டு இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அது லைக் எனக்கு பார்க்கும்போது ஹிட்டிங் ஹார்டாக இருக்குது. இது இப்படி இல்லை, இதே இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து புரிஞ்சுக்கல அப்படி மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதை பற்றி ஃபுல்லாக பேசலாம். என்ன நெகட்டிவ், என்ன பாசிட்டிவ் அண்ட் என்ன இருக்குது. ஸ்பாயில் ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, இங்கே நடக்கிறது தப்பாக இருக்குது. ஸோ அதை நான் பேசுகிறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ வாங்க வீடியோ போகலாம். சில பேர் சொல்றது என்ன அப்படின்னா ஸ்டைல், எதுக்கு எடுத்தாலும் ஸ்டைல், என்ன எடுத்தாலும் ஸ்டைல், என்ன பண்ணாலும் ஸ்டைல், அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த படத்துல எல்லாத்துக்குமே ஸ்டைலு. இந்த சாக்லேட் சாப்பிடு. பேப்பரை கிழிச்சா ஒரு ஸ்டைலு, செல்ஃபி எடுத்தா இப்படி ஒரு ஸ்டைலு, சாக்லேட் பிரிச்சா ஒரு ஸ்டைலு, சாப்பிடும் போது ஒரு ஸ்டைலு, ஷூ போட்டா ஒரு ஸ்டைலு, கொடைய பிடிக்கிறதுல ஒரு ஸ்டைலு, பாலை பிக்கிறதுல ஒரு ஸ்டைலு, அது ஊத்துறதுல ஒரு ஸ்டைலு. எப்பாடே நான் ஒண்ணு சொல்றேன், எதுக்கு எடுத்தாலும் ஸ்டைலு, என்ன எடுத்தாலும் ஸ்டைலு, அண்டு சிகரெட் வலிச்சா பிரச்சனை, அண்ட் வந்துட்டு குடிச்சா பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு வந்துட்டு ஒரு படத்தோட கேரக்டிசமா வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பேசுறதுக்கு அருகதை கிடையாது நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா அந்த கேரக்டர் அமைப்பு வந்துட்டு ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப இல்லை தப்பா இருக்கு, இது ஒஸ்ட், இது வேணாம், இது என்ன, இது நல்லா இல்லைன்னு தோணும். பட் ஆனா அந்த கேரக்டரிசமோட அந்த இதுக்கு ஒரு ஜாலியான கேரக்டர், இந்த மாதிரியான ஒரு டியூடான ஒரு கூலான ஒரு கேரக்டர் வந்துட்டு இப்படிதான் இருக்கும் அப்படி மாதிரி ஃபர்ஸ்டே ஸ்டார்ட் சொல்லிட்டாங்க. அப்ப அதுல வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு அது ஓவரால் பார்க்குற எல்லாருமே வந்து அது ஒரு குட் திங்கா தான் இருக்கு. சரி, இப்படி கூட ஒரு கேரக்டர் இப்படிதான் இருக்கும் அப்படி மாதிரி. ஸோ அதை வந்துட்டு புரிஞ்சுக்க தெரியல அப்படின்னா வந்துட்டு எதுக்கு படம் பார்க்குறீங்க. நமக்கு மட்டும் ஏன் எல்லாமே லேட்டாக புரியுது. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு படத்துல விஜய் சார் படம் தான் லியோல மில்லி உள்ள போனா கில்லி வெளில வரும், மில்லி உள்ள போனா போதும் கில்லி வெளில வருவான்டா, இந்த மாதிரி லிரிக்கெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒரு இதா, இதெல்லாம் ஒரு இதா, இதெல்லாம் அதுவா இதுவா. பாட்டுல எனக்கு பாட்டில்ல பத்தாது அண்டால கொண்டு வா சேஸ் அடிக்க. படத்தை படமா பாருங்க, ஏங்க இப்படி இருக்கீங்க. டயலாக்ஸா இருக்கட்டும், சீன்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க ஒரு கற்பனை. அது மட்டும் இல்ல, முழுக்க ஒரு செயற்கைத்தனமானதுன்றது வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதை சரி, இப்ப கில்லி உள்ள வந்தா வெளில போனா நல்லா வந்தா சரி, ஓகே. எத்தனை செக்ஷுவல் அடக்ட் ஆன வந்துட்டு படங்கள் வருது, எத்தனை விதமா வந்துட்டு இந்த ஐட்டம் சாங்ஸ் அப்படின்னு வருது. ஏன் வைக்க விடுறீங்க? ஓப்பனா கேக்குறேன், ஏன் வைக்க விடுறீங்க? சின்னதா வந்துட்டு தொலை காட்டி ஆனாலே வந்துட்டு அதை வைக்க விடாதீங்க. ஒரு கவர்ச்சிகரமான ஒரு சீன் வருதுனாலே வந்து அதை எடுக்க சொல்லுங்க. அதுக்கெல்லாம் நீங்க எங்க போறீங்க? ஒரு பசங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கன்றாவி எல்லாம் பார்த்து கெட்டு போகலாம். லைக் ஒரு பாட்டுல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் வந்து அப்படின்னா கெட்டு போயிடுவாங்க. உனக்கு தம் அடிக்கணும் தோணுதோ, அப்ப எல்லாம் இந்த சாக்லேட் சாப்பிடு. எனக்கு எந்த மரியாதையும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. ரொம்ப ஒரு அன்லாஜிக்கான ஒரு வெளிப்படைத்தன்மையா இருக்குது. இப்ப இருக்கிற அரசியல் பின்பணியில் இருக்கிறவங்க நிறைய பேர் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இப்ப கூட அந்த வீடியோ நான் பார்க்கல, சாட்டை துரைமுருகன் தான், ஸோ அவர் பேர் தெரியல, அவர் கூட வந்துட்டு போட்டிருக்காரு, இது கலாச்சார சீர்தான் என்னமோ ஒன்று வந்துட்டு டியூட் படத்தை பத்தி போட்டிருக்காரு. நான் பார்க்கவே இல்லை, என்னடா இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்ட்டு. நான் பப்ளிக் ரிவ்யூ நான் பார்க்கும்போது அதுல சொன்னது என்ன அப்படின்னா ஒரு கன்றாவியான படம்,
இது என்ன படம், இது என்ன இப்படி எடுத்துருக்காங்க, இதெல்லாம் எப்படி சூட் ஆகும், அது என்னப்பா இது கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு வேற ஒரு பையனை விரும்புது அப்படிங்கிறதுக்காக வேற ஒரு பையனை சேர்த்து வச்சிருவாங்களா? ஐஃபோனை லெஃப்ட் ஹேண்ட் டீட் பண்ணும். லாஜிக்கே இல்லப்பா, என்னப்பா இது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன், இந்த இதை ஏத்துக்க முடியாதவங்களுக்கு நான் ஒண்ணு கேக்குறேன். இப்ப லவ் பண்றாங்க, சரி ஓகே லவ் பண்றாங்க தெரியுது, அப்ப அந்த பசங்களோட வந்துட்டு யாரெல்லாம் சேர்த்து வைக்கிறீங்க? ஓகே, அந்த பையன் நல்லவன் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா வந்துட்டு பரவாயில்ல. பட் ஆனா வந்துட்டு ஏற்றத்தாழ்வு, கீழ் ஜாதி அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்துட்டு நிறைய ஆணவ படுகொலை நடந்துட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க எங்க ஒன்று மூஞ்சிய வச்சுட்டு இருந்தீங்கன்னு கேட்டா எனக்கு தெரியல. இதான் நான் சொல்றது, படத்தை படமா பாருங்க. படத்தை படமா பார்க்காம இதை ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அந்த படத்தோட வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த இந்த பொண்ணு இவருக்கு பிடிக்கும், சின்ன வயசுல ஒன்னா வளருவாங்க, பிடிக்கிறதுனால வந்துட்டு அந்த விஷயம் பண்றான். அவளை தனியா விட்டு போக மனசு இல்லை, அவங்க அவமானப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் கதையை ஸ்பாயிலர் தான் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இவங்க வந்துட்டு மமிதா வந்து நம்ம பிரதீப்புக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, ஒரு ட்ரெயின்ல, மெட்ரோ ட்ரெயின்ல ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா. அப்ப அவர் அங்க என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு அங்க ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு கட்டி எல்லாம் முடிச்சுட்டு இங்க வெளியில வந்து தனியா வந்துட்டு இல்லை செட் ஆகாது, வேணாம், நீ நம்ம எனக்கு நான் ஃப்ரெண்டா பாத்துருக்கிறேன், வித் ஜீரோ ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. அப்ப நீயே அங்க ஒத்துக்கிட்டு அங்கேயே சொல்ல இல்லைன்னா அது ஒரு அவமானம் அப்படி மாதிரி ஆகிடும். ஸோ அதனால சொல்லலை, விட்டுரு அப்படின்னு சொல்லுவாரு. அது அங்கேயே முடிஞ்சிடும். அந்த மாதிரிதான் ஒரு இதை வந்துட்டு எங்கெங்க சொல்லணும், எங்கெங்க பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துல வந்துட்டு இந்த 2025லயுமே வந்து வெட்டுவேன், லவ் பண்ண பையனை கட்டினா வந்துட்டு உன்னை வெட்டுவேன்னு சொல்றது வந்துட்டு அங்கீகரிக்கிற இந்த ஒரு நாட்டுல உட்கார்ந்து இருக்கும்போது அந்த பொண்ணை அந்த பையனோட சேர்த்து வைக்கிறதுக்கு நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி சேர்த்து வச்சா என்ன தப்பு அப்படி மாதிரிதான் வந்துட்டு இந்த படத்தை சொல்ல வராங்க. தேவ்தாஸ் சார், நீங்க ஏன் இவ்வளவு எனக்கு பண்றீங்க? ஸோ அதை வந்துட்டு புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா வந்துட்டு நீங்க இதுக்கெல்லாம் கொஸ்டின் ரைஸ் பண்ணி ஆகணும். எதுக்கெல்லாம் கொஸ்டின் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இப்ப நடக்கிற அந்த ஆணவ படுகொலைக்கெல்லாம் நீங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணணும். காதலுங்க சேர்த்து வைங்க, வச்சுக்காம போங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவங்கள எதுக்கு கொலை பண்றீங்க, அந்த கொலை எதுக்கு பண்றீங்க, அந்த கொலை பண்றதுக்கு நீங்க வந்து பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஓகே, கேட்கிறேன். எப்படி என் பெர்ஃபார்மன்ஸ் டெரிஃபிக் மாமா. அந்த படத்தை படமா பார்க்காம இது வந்துட்டு இது எப்படி நடக்கும், இது எப்படி சாத்தியம் அப்படின்னா வந்துட்டு உண்மையா லவ் பண்ற பசங்களுக்கு இது சாத்தியம். ஓகே, உண்மையா லவ் பண்ற பசங்களுக்கும் உண்மையா லவ் பண்ற பொண்ணுங்களுக்கு இது சாத்தியம். கிரிஞ்சா இருக்கா? ஒன்ன சொல்லி குத்தோம்ல, அடுத்தவன் ஃபீலிங்ஸை கிரிஞ்சா பாக்குறது தானே இப்போ ட்ரெண்டே. ஏன்னா உண்மையா லவ் பண்ற பொண்ணுங்க வந்துட்டு எத்தனை பேர் வந்து சரி பரவாயில்ல அவனுக்கு என்ன பிடிக்கணும்னாலும் வேற ஒரு பையனை பிடிச்சிருக்கு அங்க போட்டோம், அண்ட் வந்துட்டு அவன் என்னை அடிக்கிறதா எனக்கு பிடிக்கும், அவன் என்னை அடிக்கட்டும் அப்படி மாதிரி, அண்ட் வந்துட்டு அவன் கூட இருந்தாலும் இல்லைன்னாலும் அவன் நல்லா இருக்கானா அப்படிங்கிற மாதிரி எத்தனை பொண்ணுங்க இருக்கிறது தெரியுமா. அண்ட் பசங்க வந்துட்டு அவளுக்கு என்ன பிடிக்கல பட் இன்னொருத்தன அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படிமா சொல்லும் போது அவன் நாசமா போட்டுன்னு ஒரு பையன் சொல்ல மாட்டான். நல்லா இருக்கட்டும், ஓகே ஃபைன், நல்லா இருக்கட்டும், பட் வருத்தமா இருக்குது, பட் இந்த அளவுக்கு அவன் நல்லா இருக்கிறான்ல அப்படி மாதிரி வந்து ஒரு டோன்ல எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா, எத்தனை தேவதாஸ் இருக்கான்னு தெரியும். தேவ்தாஸ் சார், தாலிக்கு எந்த மரியாதையும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. ஸோ அதனால வந்துட்டு நீங்க சிம்பிளா ஒரு இப்ப உள்ள மாடர்ன் சொசைட்டில வந்துட்டு இந்த டைம்ல இந்த ஆணவ படுகொலை நடந்துட்டு இருக்கிற டைம்ல அதுக்கேற்ற மாதிரி ஒரு படத்தை வந்துட்டு எடுத்து வச்சிருக்கும் போது எல்லாருக்கும் இந்த கீழ் ஜாதி இந்த இதெல்லாம் பாக்குற அந்த பிச்சை நாய்களுக்கெல்லாம் வந்துட்டு சாணியில செருப்பு முக்கிய அடிக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அப்ப அந்த படத்தை பார்த்துட்டு இந்த கிழவு மாறுங்க வகையா, அந்த கிழவு மாறுங்க, இந்த நாளைக்கு சாவ போறது, நாளானைக்கு சாவ போறது, இன்னைக்கு மண்டைய போட போறதெல்லாம் வந்துட்டு இன்னைய படம் இது அப்படி மாதிரி கேட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு 28 90s கிட்ஸ் கல்யாணம் ஆகாத பரவதேசி பிள்ளைகள் 28 வயசு 29 வயசுல இருக்கிற அந்த பண்டாடெல்லாம் வந்துட்டு கேட்குது. அது எப்படி ப்ரோ நம்ம வந்துட்டு லவ் பண்ண ஒரு பொண்ணை நம்ம வந்துட்டு இன்னொரு பையனுக்கு எப்படி ப்ரோ ஒட்டு கொடுப்போம் அப்படி மாதிரி வந்துட்டு. படம் பேர் வந்து டியூடுன்றது பதில பாடுன்னு படத்தை பேர் வச்சிருந்திருக்கு. படம் ரொம்ப வேஸ்ட்டுங்க. படத்துல வச்சுக்கலாமா?
படத்துல ஒண்ணும் கிடையாது. நீங்க லவ் பண்றீங்க, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இன்னொருத்தவங்களோட சேர்த்து வைப்பீங்களா? இல்ல படம் ரொம்ப சுமார் ப்ரோ, பார்க்கவே முடியல. கல்யாணம் பண்ணிட்டு திருப்பி இன்னொருத்தரோட சேர்த்து வைக்கிறதுலாம் இந்த ட்ரெண்டுக்கு ஓகே, பட் ஆனா இந்த மாதிரி அதை சொல்லியிருக்க வேணாம். ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்குலாம் இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சாங்க. அது படத்துக்காக இருக்காங்கப்பா, காட்டிலாம் அது இல்லப்பா. ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. இப்போ ஒரு குழந்தை கியூட்டா இருக்கு, ஒரு சின்ன சின்ன சேட்டைகள் செய்யுது அப்படின் போது கொஞ்சமா இருக்கும்போது நம்மளால ரசிக்க தோணும். அதை ரொம்ப ஓவர்டோஸா போகும்போது செவ்வுல சேர்த்து சப்புன்னு 2 அப்பு அப்படி அச்சை உட்காரு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஃபீல் வரல. கிட்டத்தட்ட பல இடங்கள்ல இவர் கொடுக்குற அந்த கியூட் அந்த எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்றாருல, அது நமக்கு சப்புன்னு செவ்வுல சேர்த்து 2 அப்பு விடுற ஒரு ஃபீலுக்கு தான் அவரே கொண்டு வந்துடுறாரு. ஏன்டா அறிவு மயில் வேணாமாடா, நான் கேட்குறேன், அறிவு மயில் வேணாமா? ஏன்னா வந்துட்டு இப்போ நீ வந்து லவ் பண்ற, கல்யாணம் பண்ற, அந்த டைம்ல தெரியுது இந்த பொண்ணு அவனுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் வந்துட்டு சரி சரி அந்த இதுல வந்துட்டு ஒரு 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 இதுவே இல்லை. லைக் அந்த பொண்ணு அவ்வளோ பிடிக்கல, அது வந்துட்டு வேற சந்தோஷமா இருக்க முடியாது. பட் அப்போ வேற ஒரு பையனை எனக்கு பிடிச்சிருந்தா சேர்த்து வச்சுட்டு நீ ஒரு வேற கல்யாணம் பண்றதுக்கு என்ன தப்பா இருக்க போகுது? எனக்கு புரியல. எனக்கு ஃப்ரண்ட்ல வச்ச லெக்க பேக்ல வைக்கிறது நம்ம ஹிஸ்டரியில இல்லை. இப்போ நான் வந்துட்டு அதுக்காக அந்த இடத்துலயே வந்து இதை ஸ்டாப் பண்ணலான்னு சொல்றேன். பட் அங்க அந்த படத்தோட கதை பிம்பம் படி பாத்தீங்க அப்படின்னா அது வரும். ஹீஸ் பொலிட்டிக்கல் சைடில் வந்துட்டு ஒரு பிக் இன்ஃப்ளூயன்சர் லைக் அந்த சரத்குமார் சார். அவர்கிட்ட இருக்கிற எல்லாரும் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டோட பிரசிடென்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு. ஸோ அப்படி இருக்கிற இடத்துல வந்துட்டு என்ன பண்ண முடியுமோ அதுதான் அந்த படத்துல பண்ணிக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்க தெரியல அப்படின்னா வந்துட்டு அப்படின்னு பேசிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த படத்துல எக்ஸ்பிரஷன் சரியில்லை, செகண்ட் ஹாஃப் சரியில்லை, அண்ட் இதில் நம்ம எழுத செய்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த கல்யாணம் பண்ணுறது இது எப்படி லாஜிக்கே இல்லை அப்படிங்க. ஸோ ஸ்டைல் வந்துட்டு என்ன அப்படின்னா அவரோட படத்தில் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவர் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. டிராகன் படத்தில் ஸ்டைல் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த சீக்ரெட் எல்லாம் வந்து வச்சுட்டு இப்படி த்ரோ பண்ணுறது. சரி, ஆளா நானே இருந்துட்டு போறேன். ஸ்டைல் வந்துட்டு அங்கங்கே பிளேஸ் பண்ணதால கரெக்டாக இருந்துச்சு, ரைட்டா? ஆனால் இங்கே வந்துட்டு எதை எடுத்தாலும் சொல்றாங்க, நான் சொல்லல, படத்துல தான் இருக்குது. பட் அந்த பாலை தூக்கி போட்டு எடுத்தாலும் சரி, அண்ட் சாக்லேட்டை தூக்கி போட்டாலும் சரி, அண்ட் வந்துட்டு அடி வாங்கினாலும் சரி, அண்ட் ரோஸ் எடுத்தாலும் சரி, அண்ட் வந்துட்டு என்னென்னமோ இந்த சீன்ஸ் எல்லாம் பண்ணாலுமே வந்துட்டு ஸ்டைல் பண்ணிட்டே இருக்காரு. அது வந்துட்டு ஒரு டைம் மேல பார்க்கறது ரொம்ப நல்லா இல்லை அப்படின்னாங்க. பட் அந்த இதுல வந்துட்டு பார்த்து அதனாலேயே ஃபேன்ஸ் ஆன பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே, அதை பார்த்து நிறைய ஃபேன்ஸ் ஆன பேர் இருக்காங்க. இட்ஸ் குட்டி ரஜினி அப்படி மாதிரி வந்துட்டு சொல்றதுல வந்துட்டு சிவகார்த்திகேயன் ஒருத்தவங்க சொல்றாங்கல்ல, சிவகார்த்திகேயன் கிடையாது, குட்டி ரஜினி அப்படிங்கிறது வந்து நம்ம பிரதீப் ரங்கநாத். ஓகே, ஏன்னா நீங்க வந்துட்டு சூப்பர் ஸ்டாரை வந்து எதனால உங்களுக்கு பிடிக்கும்னு கேட்டா ஸ்டைல் தான் சொல்லுவாங்க. அப்ப இங்க என்ன இருக்குது? ஸ்டைல் தான் இருக்குது. அதுவும் வந்து வே ஆஃப் அடுத்தவங்க காப்பி அடிச்சு வர ஸ்டைல் வருமானு தெரியல, பட் இம்ப்ரெஷன் ஆன ஸ்டைல் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து எல்லாமே புதுசா இருக்குது. லைக் அதை த்ரோ பண்ணி பிடிக்கிறது, சிகரெட் எங்கே வச்சுட்டு இப்படி அடிக்கிறது, ஸோ எல்லாமே வந்துட்டு நியூ ஸ்டைல்ஸ். ஓகே, அது வந்துட்டு படத்தோட விருப்பத்துக்காக படத்துக்காக அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு புரிஞ்சுக்க தெரியல அப்படின்னா என்ன பண்ணுறது தெரியல. இதுதான் ரஜினி ஸ்டைல். அண்ட் நெக்ஸ்ட் திங், என்னோட பிக் 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 திங் வந்துட்டு இந்த ஒரு தான், அந்த கல்யாணம் பண்ற சீக்வன்ஸ்ல வந்துட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி எப்படி கூட விட்டு கொடுக்க அப்படின்னு. இப்போ ஒருத்தங்க வந்து நம்மள கல்யாணம் பண்ணிட்டோம், அந்த பொண்ணு நம்மளை பிடிக்கல, அப்ப அந்த பொண்ணை வந்துட்டு அடிக்கிறதோ துன்புறுத்துறதோ இல்லை வந்துட்டு நீ இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் அடக்குமுறை பண்ணணும் அப்படி மாதிரி இருக்கிறது வந்துட்டு அது ஒரு ஆணாதிக்கம். ஓகே, ஆணாதிக்கம் வந்துட்டு தான் தப்பு நான் சொல்றேன். இப்போ இந்த ஜெனரேஷன்ல கூட வந்துட்டு ஒரு பொண்ணு ஒருத்தனுக்கு யாரை பிடிக்கும் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த டிசைட் பண்ண முடியல அப்படின்னா அது என்ன, அது ஒரு குட் திங்கா நான் கேட்குறேன். அது நல்லது இல்லை, நல்லதே கிடையாது. அது அப்படி பிடிச்சவங்க லவ் பண்ணி போகிறது நல்லது. ஸோ அது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதை நீங்கள் எடுத்துறவங்க எடுத்துக்கோங்க, எடுக்காதவங்க என்னன்னா பண்ணி தொலைங்க. மச்சான், ஆளுக்கு இங்கே கல்யாணம் நடந்துட்டு இருக்குடா. விட்ரா. எது விடா? டேய், அவ உந்துரா. அவன் என்ன ப்ராப்பர்ட்டியாடா உந்து எந்துன்னு? ஹியூமன் பீயிங்டா. லவ் பண்ணுற பசங்க வந்துட்டு திடீர்னு அந்த பொண்ணு விட்டுட்டு போனாலும், பொண்ணு விட்டுட்டு போச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த பசங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க அந்த டேஷ் இந்த டேஷ் அப்படின்னு. ஸோ என்னதான் இருந்தாலுமே வந்துட்டு அவன் ஒரு பெண். ஓகே, ஸோ அவங்க நம்மளை பிடிக்கல போயிட்டாங்க. நெக்ஸ்ட் திங் அது வேற, பிடிக்காதவங்க இருந்து வந்துட்டு சகிச்சுக்கிட்டு வர்றதுலாம் அன்ஈஸியாக இருக்கும்.
பிடிக்கல போயிட்டாங்க. அதுக்காக வந்துட்டு அவங்கள வந்துட்டு அந்த அந்த இது இந்த இது அவங்க அப்படி அவங்க இப்படி இதெல்லாம் வந்துட்டு தப்பு அப்படி மாதிரியும் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. கேஸ்ட் வந்துட்டு பார்க்குறவங்க வந்துட்டும் தப்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு ஆணவ படுகொலை செய்கிறவங்க வந்துட்டு எந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அந்த படுகொலை பண்ணுறவங்க நிறைய பிக் இதாக இருக்கிறாங்க. அண்ட் வந்துட்டு ஆர்வக்குளரில் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஜெனரேஷன்லேயே வந்துட்டு இது கீப்பப் ஆகி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா தலை உணர்ச்சி செத்துடலாம். ஓகே, ஸோ இந்த டைம்லேயே வந்துட்டு அது வந்துட்டு போயிட்டே இருக்குது. அதை மாற்ற ஒரு ட்ரை பண்ணுது. இப்போ முன்னாடி காலத்தில் வந்துட்டு இந்த உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ரைட், உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னா இந்த கணவன் இறந்துட்டா வந்துட்டு மனைவியும் அந்த தீவே போய் விழுந்து இறந்து போகணும் அப்படி மாதிரி அந்த இதுவும். அண்ட் வந்துட்டு பெண்கள் வந்துட்டு தன்னுடைய அந்த ப்ரைவேட் அது வந்துட்டு தெரியணும், அது வந்துட்டு மறைக்கக்கூடாது அப்படிங்கிறதும். ஸோ அந்த இதுக்கு எல்லாமே வந்துட்டு போராடி அதுலேருந்து வெளில வந்து அதுக்கெல்லாம் வந்துட்டு சொல்யூஷன் கிடச்சி அந்த டைமில் அந்த ஜெனரேஷனில் வந்துட்டு வாழ்ந்தவங்க நம்மளுக்காக போராடினாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற பண்டார நாயகெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு இது என்னது இது இப்படியா இது அப்படியா அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிக்க தெரியாத இருக்கிற இந்த வயசானவர்களை வந்துட்டு பார்த்தா எனக்கு வந்துட்டு சீக்கிரம் செத்து போயிடுங்க அப்படிங்கிறதான் சொல்ல தோணுது. நீங்கள் இந்த நாட்டுக்கு ஒரு பாரம் அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன். இந்த நாட்டுக்கும் இந்த கலாச்சாரத்துக்கும் ஒரு சீர்கேடானவங்க தான் நீங்கள். வலுக்கட்டாயமான கல்யாணம், கட்டாய கல்யாணம், அண்ட் இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி தான் உள்ள உட்காந்துருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது, இந்த மாதிரி பீரியட்ஸ் டைம்ல வந்துட்டு எதையும் தொடக்கூடாது, சமைக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அவங்களுக்கு தனி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஷெடியூல்ஸ் ஆஃப் இந்த ட்ரெஸ்ஸு, சட்டை, சாப்பாடு இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கன்றாவியான விஷயத்தை எல்லாம் மாத்துறது தான் இப்போ உள்ள ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க எல்லாரும் பண்றாங்க. அண்ட் ஒருத்தனுக்கு பிடிச்சிருக்குது, ஓகே லவ் பண்ணாங்க, பண்ணிட்டு இருக்கிறாங்க, கல்யாணம் வரைக்கும் போயிட்டு. பட் இருந்தாலும் வந்துட்டு அவனுக்கு அந்த பொண்ணுக்கோ அந்த பையனுக்கோ வேற ஒருத்தவங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு சொல்லிட்டு விலகுறது நல்லது. அதை இந்த டைம்ல பண்ண முடியல அப்படின்னா இட்ஸ் நாட் ஃபேர். பட் இருந்தாலும் வந்துட்டு தப்பும் இருக்குது, அதுல தப்பும் இருக்கு. பட் போயிட்டாங்க, அவ்வளவுதான். அந்த லைஃப்ல வந்து நம்ம வந்து திரும்ப அவங்களை பிடிச்சி வலுக்கட்டாயமா இழுத்து வச்சுட்டா நம்மளுக்கு தான் அவசியம். இந்த வந்து கயிறை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தோம்னா கை வலிக்கும், விட்டுட்டோம் அப்படின்னு நம்ம கை வலிக்காது. ஸோ அதுதான் அந்த ஒரு டைலாக் தான். என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த படம் நல்லா தான் இருக்குது. அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நானும் சொல்லியிருந்தேன் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாட்டேன், அது பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டோன் இருக்கும். ஏன் அப்படின்னா அதே சீக்வன்ஸ் மாதிரி வந்துட்டு நிறைய படங்கள் வந்துருச்சு. ரோமியோ ஜூலியட்ஸ் அப்படிங்கிற படத்துல வந்துட்டும் அந்த ஹன்சிகாட்டை வந்துட்டு ஜெயம் ரவி வந்துட்டு லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து வந்ததுக்கப்புறம் நான் ஒன்றை விட்டு போயிடுறேன், நான் அந்த பொண்ணை மட்டும் நான் போயிடுறேன், ஒன்ன மாதிரி நச்சுன்னு நடக்குன்னு இந்த ஒரு பொண்ணை பார்த்தான்னு சொல்லுவாங்க. அங்க பார்த்தோமா அதே மாதிரி அதுக்கு ஒன்னா மாதிரியே ஒரு சூப்பரான பொண்ணா நீ எனக்கு செட் பண்ணி கொடுக்கணும். சீன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹிட் படத்துல வந்துட்டு மேட்ரிமோனில அண்ட் அந்த ட்ரெண்ட்ல அது இது ஆப்ல வந்து பொண்ணு எழுதிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீஸ் எ போலீஸ் ఆఫీసర్, బట్ அவங்க அப்பா தேடுவாங்க. సబ్లో వెయిట్ ఫర్ ద రైట్ పర్సన్ సోల్మేట్ విల్ కమ్ అలాంగ్ అని ఏదో సోదంతా పంపిస్తారు చెత్తనా కూడా. அப்ப அதே மாதிரி சீக்வன்ஸும் இதுல இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள்ல பார்த்ததுனால வந்துட்டு இது வந்து நம்ம புதுசா தெரியல, பழசா தெரியுது. ஸோ அவ்வளவுதான் மேட்ரு. மற்ற மாதிரி வந்துட்டு கதை கரெக்டாக தான் இருக்குது. அங்க வந்துட்டு ஒரு எண்டிங்ல இவங்க இந்த பையன் இந்த பொண்ணோட சேர்றதான் போறான், இந்த பொண்ணு பிறந்தது காரணமும் அந்த பையன் தான், பாரி அப்படிங்கிற அந்த பையன் தான். நம்மளால எவ்வளவு சேர முடியாது. நமக்கு ஆடியன்ஸுக்கு ஒரு லாஸ்ட் எட்ஜ் ஆஃப் த டைம் வந்துருச்சு. ஓகே இவங்க சேருவாங்களான்னு நம்ம மறைச்சிட்டு இருக்கும்போது ஷீ இஸ் பிரெக்னன்ட், பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ வந்துட்டு அவங்க கூட சேர்த்து நல்லது அப்படி மாதிரி அவர் முடிவு பண்ணிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு டைமுக்கு அப்புறம் இல்லை நான் போயிட்டேன்னா உன் வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்னு இந்த பொண்ணு அவனுக்காக நிற்கிது. மமிதா நிற்கும் போது தான் வந்துட்டு அவங்களுக்கு பொண்ணு தேடுது. ஸோ பொண்ணு தேடி பார்க்கும்போது வந்துட்டு இந்த மாதிரி சீக்வன்ஸ், ஏன் இதனால வந்தீங்க, எப்படி அப்படி இந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் அங்கே வருது. படத்துல வந்ததுனால இந்த சீக்வன்ஸ் பார்க்கும்போது இது என்னது இது அப்படின்னு நமக்கு ஒரு போர்ட்டிங்கா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்க அப்பா கூட சேர்றது செகண்ட் ஹாஃப்ல அப்பா கூட வந்துட்டு எப்படி கனெக்ட் ஆகுறாங்க, எப்படி சேர்றாங்க. அந்த குழந்தைய கொல்றது வந்துட்டு ரைட்டுன்னு சொல்றாங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? அந்த குழந்தை அந்த கீழ்ச்சாதி பையனை வந்துட்டு கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி அந்த பொண்ணு வந்துட்டு மேட்டிங் பண்ணி குழந்தைய பெற்றுக்கிச்சு.
அது இவனுக்கு தெரியாது, இப்ப தெரிய வந்துருச்சு. அந்த குழந்தைய கொல்றது தப்பா சரியா? இந்த கல்யாணம் பண்றது தப்புன்னு சொல்றீங்க, அந்த குழந்தைய ஒருத்தன் கொல்ல போனா அது உங்க கண்ணுக்கு தெரியல. அப்ப வந்துட்டு நீங்க எந்த கணக்குல படம் பாக்குறீங்கன்னு தெரியல. எது தப்பு எது ரைட்டு அதை கணக்குல எடுக்க தெரியல அப்படின்னா வந்துட்டு நீங்க படம் பார்க்கறது ஒருத்தே கிடையாது. தாலிக்கு எந்த மரியாதையும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. வேஸ்ட். ஓகே, உண்மை சொல்றேன், வேஸ்ட், சத்தியமா வேஸ்ட். ஒரு படத்தை படமா பாருங்க. நான் இப்போ வந்துட்டு இதை நீங்க ஏத்துக்கோங்க, இதை வந்துட்டு இப்ப செயல்படுத்துங்க, இதை வந்துட்டு உங்க பொண்ணுக்கும் வந்துட்டு கல்யாணம் நடந்துட்டு இருக்கும் போதே உங்க பொண்ணுக்கு வேற ஒரு வேலை பிடிச்சிருக்கோம்னா போக சொல்லாதீங்க, போக சொல்லுங்க, அப்படிலாம் சொல்ல வரல. படத்தை படமா பாருங்க. அதை செயல்படுத்தாம இருக்கிறது வாட் எவர் இட்ஸ் யுவர் விஷ். அது வந்துட்டு உங்களுடைய மடத்தனம். லைக் நீங்க வந்துட்டு பண்ணுங்க, பண்ணாம போங்க, நீங்க செய்யாம போங்க, நீங்க வந்து இந்த கருத்தை ஏத்துக்காம போங்க, அவ்வளவுதான். இப்ப வந்து இந்த படத்தை பார்த்து நிறைய நம்ம கத்துக்கிறோம், அவ்வளவுதான், அதான் மேட்ரு. ஸோ அந்த டைம் வந்துட்டு இந்த படம் வந்தது நல்லா இருக்குது அண்ட் இது வந்துட்டு சொசைட்டி தேவையான ஒரு படம். இப்ப இந்த மாதிரி ஒரு சோசியல் மெசேஜை வந்துட்டு ஏதாவது ஒரு இதை விட ஒரு பெரிய ஸ்டார் சொல்லியிருந்தாரு அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண தடுத்துருப்பாங்க, ரிலீஸ் பண்ண விடாம. இது வந்துட்டு ஒரு காமெடியா போயிட்டு ஒரு கருத்தோட கொண்டு வந்ததுனால அந்த படம் இப்போ ஓடிட்டு இருக்குது. ஏதாவது சிரிக்கிற தன்மையா இருக்கிறதுனால படம் ஓடுது. இல்லை அப்படின்னா அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்துட்டு எதை எடுத்துக்க முடியுமோ அதை எடுத்துக்கோங்க. இந்த படத்துல நம்ம வந்து லவ் பண்ண பொண்ணா வந்துட்டு என்னதான் இருந்தாலுமே தப்பா பேசக்கூடாது. நெக்ஸ்ட் வந்துட்டு மேரேஜ் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை, லைக் இந்த மாதிரி எனக்கு 2 பேரை பிடிச்சிருக்குன்னா சேர்த்து வைக்க நல்லது. ஸோ அது வந்துட்டு ஏன்னா இவனோட லைஃப் அந்த பொண்ணோட லைஃப் நல்லா இருக்கும், அதுக்காக. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த படத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ட் இஷ்யூஸ் வந்து பத்தி ஒரு பையன் வந்துட்டு ஒரு பொண்ணு ஒரு பையன் வந்துட்டு சேர்றதுக்கு போனா கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுற வந்து ஒரு அப்பா வந்து ரைட்டு அப்படின்னா வந்துட்டு அந்த பொண்ணு சேர்றதுக்காக, அந்த பொண்ணு அந்த காதல சேர்றதுக்காக வந்துட்டு அதை நான் கல்யாணம் பண்ணி சேர்த்து வைப்பேன் அப்படின்னு நிக்கிற இந்த 2025 நான் நிக்கிறேன் அப்படின்னா எனக்கு தப்பா தெரியல அப்படின்னு சொல்லி நிக்கிற அந்த பையனும் தப்பு கிடையாது. ஸோ அதுவும் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு குழந்தைய கொல்லுவேன் அப்படின்னு சொல்றது உங்க கண்ணுக்கு தெரியல, அந்த குழந்தைய நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்ல அது கொல்லல அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு தெரியலன்னு தெரியல, கொல்ல போறதெல்லாம் வந்துட்டு தெரியுதான் தெரியல. ஸோ அதுவும் வந்துட்டு தப்பா இருக்கா அப்படிங்கிறதும் எனக்கு என்ன கேட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க, இந்த பாயிண்ட் ஆஃப் விஷயம் சொல்லியிருக்காங்க. அதை நீங்க கரெக்டா எடுத்துக்கோங்க. எடுத்துக்க தெரியல அப்படின்னா வந்துட்டு படத்தை மட்டும் பார்த்துட்டு பேசாம போயிருங்க. ரிவ்யூ கேட்டாங்கன்னா நல்லா இருக்கா, நல்லா இல்லை, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, அவ்வளவுதான். அதுக்கு மேலே டெஃபினிஷன்லாம் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா நீ வந்துட்டு ஒரு டெஃபினிஷன் எடுக்கல அப்படின்னா வந்துட்டு அது ரொம்ப தப்பா இருக்குது. படத்தை படமா வந்து சொல்லணும். நான் படமா சொல்றேன் ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வந்துட்டு அதை சொல்லலாம், எதுவும் சொல்றீங்க நீங்க எல்லாம் வந்துட்டு மட்டமான படம், மங்கூசான படம். ஏன்னா அவங்க பொருளை எனக்கு ஒரு கேவலமான படத்தை சொல்றேன் அப்படின்னா வந்து பரவாயில்ல. ஒரு நல்ல படம், அது ஏகப்பட்ட பாயிண்ட் இருக்குது, காமெடி இருக்குது, ஹாப்பினஸ் இருக்குது, சாங்ஸ் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. இதுக்கு மேல உங்களுக்கு எதுவும் இல்லை. அண்ட் அதுவும் சாங்ஸ்ன்னு சொல்லும்போது சாய் அவங்களும் ஞாபகம் இருக்கு. ஸோ அவங்களே வந்துட்டு கூட அடிச்சிட்டு இருந்தாங்க, இப்ப அவங்க கொண்டாடுறாங்க. இதுதான் மேட்ரு. படத்தை படமா பாருங்க, அதுக்கு முன்னாடியே தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருந்தா என்ன பண்றது? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கிளைமேக்ஸ்ல அவர் வந்துட்டு ஒரு சோகமான ஒரு எண்டிங் இருக்கும். லைக் அந்த பொண்ணோட அவங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் அவ்வளவுதான். ஸோ அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு எங்கேஜிங்கா போறது, செகண்ட் ஹாஃப்ல அப்படி டவுனா போனதுனால தான் பிரச்சனை. பட் செகண்ட் ஹாஃப்லயும் எவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ண முடியுமோ அதை பண்ணியிருந்தாங்க. பட் கொஞ்சம் அப்படி போனால அது அப்படி போயிடுச்சு. நான் சொன்னதுல வந்துட்டு இப்போ ஏதாவது தப்பா இருக்கு அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா சொல்லுங்க. லாஸ்டா நான் வந்துட்டு இந்த கல்யாணம் ஆனவங்க யாராச்சும் இந்த இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு கேளுங்க, உங்க ஒய்ஃப் கிட்டயோ உங்க ஹஸ்பண்ட் கிட்டயோ கேளுங்க. லைக் எனக்கு கல்யாணம் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு திங்க் பண்ணிப்பாங்க.